கமல்ஹாசனின் இந்தியன் டூ திரைப்படம் ரிலீஸுக்கு தயாராகியுள்ள நிலையில் 28 ஆண்டுகளுக்கு முன் வெளியான இந்தியன் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் புனிதா பாலாஜி. சங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில 28 வருஷத்துக்கு முன்னாடி வெளியான இந்தியன் படம் இப்போ ரீரிலீஸ் ஆகிருக்கு. ஃபாரின் லொகேஷன்ல போய் ஷூட் பண்றது, அமெரிக்காவில இருந்து கேமரா வாங்குறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்ப வேணா ரொம்ப ஈஸியா இருக்கலாம். ஆனா 90s காலகட்டத்துல இது ரொம்பவே சவாலான விஷயம். சவால்களை கடந்து இந்தியன் படம் உருவானது எப்படி, இந்தியன் படத்தோட மேக்கிங்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்துல குறிப்பிட வேண்டிய முக்கியமான விஷயம் கமல்ஹாசனோட மேக்கப். கமல் இந்த படத்துல அப்பா பையன் 2 கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இதுல சேனாபதி கேரக்டருக்கு ரொம்பவே ரியலா மேக்கப் போட நினைச்சாரு இயக்குனர் சங்கர். இதுக்காக ப்ரொடியூசர் ஏஎம் ரத்னம் கிட்ட பேசினப்ப அவர் பிராஸ்தட்டிக் மேக்கப் பத்தின ஐடியாவை கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில இருந்து, அதாவது ஹாலிவுட்ல இருந்து 2 மேக்கப் மேனை இந்தியாவுக்கு வர வைக்கிறாங்க. கமல்ஹாசனுக்கும் சுகன்யாவுக்கும் மேக்கப் போடுறதுக்காக மைக்கேல் வெஸ்மோர், மைக்கேல் ஜோன்ஸ்னு 2 மேக்கப் மேன் இந்தியாவுக்கு வர வைக்கப்பட்டிருக்காங்க. இது டபுள் ஆக்ஷன் கதைங்கிறதுனால கேமரா குவாலிட்டிக்கு சங்கர் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. அதுக்காக நிறைய நாடுகளுக்கு டிராவல் பண்ண அவரு அமெரிக்காவில் இருக்க லாஸ் வேகஸ்க்கும் போயிருக்காரு. அங்க ஹாலிவுட்ல பயன்படுத்துற கேமரா டெக்னாலஜி பத்தி எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காரு. அங்க இருந்து கேமராவையும் வாங்கியிருக்காங்க. இதோட கிராபிக்ஸுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. பொதுவா டபுள் ஆக்ஷன் படத்துல ஹீரோக்களை தனித்தனியா தான் காட்டுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஒரே ஷாட்ல டயலாக் இருந்தாலும் 2 பேருக்குமே ஓவர் த ஷோல்டர் ஷாட் தான் வைப்பாங்க. ஆனா இந்தியன் படத்துல 2 கமலும் ஒரே ஃப்ரேம்ல இருந்தாலும் அதை ரொம்பவே ரியாலிட்டியா எடுத்திருப்பாங்க. 90 காலகட்டத்துல அப்ப இருந்த டெக்னாலஜிக்கு இது ரொம்பவே பெரிய விஷயம்னு சொல்லலாம். அடுத்ததா படத்தோட இசை. சங்கர் ரகுமான் காம்போவில் உருவான 3வது படம் தான் இந்தியன். படத்தோட ஆல்பம் ரொம்பவே பெரிய ஹிட் ஆச்சு. இந்தியன் வந்த காலகட்டத்தில் யூடியூப், ஸ்பாட்டிஃபை எல்லாம் எதுவும் கிடையாது. கேசட் வாங்கி டேப் ரிகார்டர்ல தான் பாட்டு கேட்கணும். கேசட் ஃபேமஸா இருந்த அந்த காலகட்டத்தில் ஆல்பம் வெளியான சில நாட்கள்லயே 6 லட்சம் கேசட் விற்பனை ஆகியிருக்கு. அதுலயும் அக்கடான்னு நாங்க பாட்டு ரொம்பவே ஸ்பெஷல். மும்பைல இருந்து 70 மாடல்ஸை கூட்டிட்டு வந்து இந்த பாட்டை கலர்ஃபுல்லா பிரம்மாண்டமா ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ரொம்பவே ஸ்பெஷலா எடுத்துக்கிட்ட ரகுமான் கிட்டத்தட்ட 50 நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்து ரீ ரெக்கார்டிங் செஞ்சு கொடுத்திருக்காரு. இவ்வளோ சிரமம் எடுத்து உருவான இந்த படத்துக்கு ஸ்டேட் அவார்ட், நேஷனல் அவார்ட், பிலிம்பேர் அவார்டுன்னு பல விருதுகள் கிடைச்சிருக்கு. 28 வருஷத்துக்கு பிறகு இந்த படம் ரீரிலீஸ் ஆகியிருக்கிறது கமல் ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கு.